இப்போ காலம் ரொம்ப மாறிடுச்சுங்க. ஏன்னு கேட்குறீங்களா? Why so many questions in arranged marriage? ஒரு காலத்துல அரேஞ்ச் மேரேஜ்னா, பொண்ணு வீட்டு பக்கம் ஒரு காஃபி, பையன் வீட்லருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. புடிச்சிருந்தா புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அதோட மேரேஜ் முடிஞ்சிரும். இப்ப பார்த்தா, ஒரு மினி இன்டர்வியூ மாரி இருக்கு அலையன்ஸ் பார்க்குறது. பாய்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தோம் அப்டின்னா, சரி பையனோட கேரக்டர் எப்டி? அவங்களோட நேச்சர் எப்டி? ஃபேமிலி பத்தி கேட்பாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கேட்குற கொஷின் சேலரி என்ன? ஜாப் கவர்மெண்ட் ஜாபா? இல்ல பிரைவேட்டா? பிரைவேட் அப்டின்னா கம்பெனி நேம் என்ன? ஹவுஸு ஓன் ஹவுஸா? இல்ல ரென்டடா? இத வச்சு தான் டிசைடே பண்றாங்க. ஸோ அந்த பையனோட மனசுல என்ன தோணும்? இது என்ன மேரேஜா? இல்ல ஃபினான்ஷியல் ஆடிட்டான்னு தோணும். இன்னொரு பக்கம் கேர்ள்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா, பொண்ணு நல்லா படிச்சிருக்காங்களா? ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்காங்களா? பர்சனாலிட்டி எப்படி? அப்படின்னு பார்ப்பாங்கன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே கேட்குற கொஷின் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி? அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க? இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? பொண்ணு படிச்சிருக்காங்களா? பொண்ணு வேலைக்கு போறாங்களான்னு கேட்டா பரவால்ல. பட் எடுத்தோனே கேட்கறது, அப்பா என்ன பண்றாங்க? டவுரி எக்ஸ்பெக்டேஷன். அப்புறமா அவங்களோட பேக்ரவுண்டு. இத வச்சு தான் டிசைட் பண்றாங்க. ஸோ இது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் இல்ல? பையனும் பொண்ணும் படிச்சிருக்காங்க, சம்பாரிக்கிறாங்க. அவங்க லைஃப அவங்க பார்த்துட்டு போறாங்க. இந்த மாதிரி பார்க்காம ஏன் இப்படி பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்கன்னு நெனச்சாலே ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இப்போ காலம் ரொம்ப மாறிடுச்சு. மேரேஜ்னா எமோஷன்ஸ் ஆகாம ரெக்யர்மெண்ட்ஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரியாலிட்டியில நம்ம லைஃப்ல நெறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. காஸ்ட் ஆஃப் லிவிங்கு, எஜுகேஷனு, லோனு, ஹவுஸ் ரெண்ட்டு, டெய்லி எக்ஸ்பென்சஸ் இப்படி எல்லாமே எக்ஸ்பென்ஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் பீப்புள கேர்ஃபுல்லா சூஸ் பண்ற மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. பொண்ணு வீட்ல கேட்கறது சேஃப்டி, பையன் வீட்ல கேட்கறது செக்யூரிட்டி. யாருமே கெட்டவங்க இல்ல. பட் அவங்களோட ஃபியர் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் இப்படி மாத்திருக்குன்னு நெனைக்கிறேன் நானு. ஆனா ட்ரூத் என்னன்னா, மேரேஜ்னா பேப்பர் டீட்டெயில்ஸ் இல்ல, பீப்பிள் டீட்டெயில்ஸ் தான். ரெஸ்யூம விட ரெஸ்பெக்ட் முக்கியம். சேலரிய விட ஹியூமனிட்டி முக்கியம். பேக்ரவுண்ட விட கேரக்டர் ரொம்ப முக்கியம். ஸோ இத மட்டும் வச்சு டிசைட் பண்ணுங்க ப்ளீஸ். ஆல்ரெடி நம்ம 90ஸ் கிட்ஸ் யாருக்கும் பொண்ணு கிடைக்கிறதுக்கு டிமாண்டா இருக்கு. பட் இவ்ளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தா சுத்தமா கிடைக்காது. இதே மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இத ஷேர் பண்ணுங்க. இப்போ காலம் ரொம்ப மாறிடுச்சு. பட் மேபி நம்ம பேசுற வார்த்தைகளால மாற்றம் மீண்டும் தொடங்கலாம். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். தேங்க் யூ. பை பை.